தனிப்பட்ட முறையில் நான் கவனிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கேன். 9 வருடங்களாக கவனிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கேன் நீதித்துறையை பற்றி. நீதித்துறை தேர்வில் பார்த்தீங்கன்னா நேர்மையாக தான் நடக்குது. அதனால் யாருமே இந்த பணத்தை கட்டி யாருமே தயவுசெய்து ஏமாற வேண்டாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் நீதித்துறையில் வேலை வாங்கி தருவதாக, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அந்த ஓஏ போஸ்டிங்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி கொடுத்து 12 பேர்கிட்ட மொத்தமாக 1.5 கோடிக்கு மேலே மோசடி பண்ணியிருக்காங்க 2 பேர் சேர்ந்து. மோகன்ராஜ், ராதாகிருஷ்ணன் இப்படி ஏமாத்தின அந்த 2 புரோக்கர்களையும் பார்த்தீங்கன்னா மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் பார்த்தீங்கன்னா கைது பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, போலீஸ் சிறையில் அடைச்சிட்டாங்க. அதை பற்றி என்ன ஏதுன்றதை ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது யாருன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பாரதி அப்படின்றவர். அவருடைய ஏஜ் 27. அவர் தான் பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு போன மாதம் 17ஆம் தேதி. அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்னை தீநகரை சேர்ந்தவர் தான் இந்த மோகன்ராஜ், வயது 52. அப்புறம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர் தான் ராதாகிருஷ்ணன், அவருடைய வயது 42. இந்த 2 பேருமே எனக்கு வந்து இன்ட்ரோ ஆனாங்க. இந்த இன்ட்ரோ மூலமாக பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து சென்னை சீஃப் செக்ரட்டரி அந்த ஆஃபீஸில் வந்து நாங்கள் வந்து செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எனி டிபார்ட்மெண்ட்லையும் குறிப்பாக இப்போ வந்து ரீசெண்டாக ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் அதாவது நீதித்துறையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசால்ஸ் இது மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் பல பேர்த்து நாங்கள் தான் வேலை வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எங்கள்கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா எல்லாம் காரியமும் கச்சிதமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெக்ரூட்மெண்ட்டு போயிட்டு இருக்கு. அரசு மக்கள் தொடர்பு துறையில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே அந்த ஹெல்ப்பர் வேலைலாம் கிடக்கு. இந்த வேகன்சி அப்புறம் கோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேகன்சி எல்லாமே வேகன்சி காலியாக தான் கிடக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா காத்துட்டுனால் கவர்மெண்ட் துட்டு இல்லையா, ரொம்ப கௌரவமான வேலை தான் அரசு வேலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை வார்த்தையை காமிச்சு இதை நம்பி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 12 பேர்த்தில் ஒரு சிலர் வந்து இந்த அரசு மக்கள் தொடர்புத்துறை அந்த அலுவலர் வேலை இருக்குது பார்த்தீங்கன்னா உதவி அலுவலர் வேலை, அதுக்கு இது பண்ணியிருக்காங்க. இன்னும் சிலர் வந்து இந்த கோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசால்ஜி இந்த மாதிரி போஸ்டிங்க்கு பணத்தை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்பி இந்த 12 பேரும் கொடுத்த பணம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1,66,36,000 ரூபா. அடேங்கப்பா! இந்த பணத்தை ரொக்கமாகவும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாகவும் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா போலி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுத்து இந்தாங்க உங்களுக்கு இதுதான் ஜாபு, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி மோசடி பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த 2 பேர் மீது பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படி தான் சொல்லி பெட்டிஷனில் வந்து மென்ஷன் ஆகிருந்திருக்கு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கமிஷனர் ஆஃபீஸில் பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து வேலைவாய்ப்பு மோசடி தடுப்பு பிரிவு அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை என்கொயரி பண்ணி ஆக்ஷன் எடுக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து. கமிஷனர் இப்படி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புலன் விசாரணை பண்ணி இந்த மோகன்ராஜ், ராதாகிருஷ்ணன் 2 பேருமே இப்படி மோசடியில் இன்வால்வ் ஆனதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் 2 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணி அவங்கள என்கொயரி பண்ணி அதான் விசாரணை பண்ணி நீதிமன்ற காவல் கீழே புழல் சிறையில் தூக்கி அடைச்சிட்டாங்க. இதான் நடந்திருக்கு. நான் பார்த்த வரையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நீதிமன்ற தேர்வு அப்படின்றது கடந்த 9 வருடங்களாக நியாயமான முறையில் நேர்மையான முறையில் நடந்துட்டு தான் வருது. அதனால் இந்த மாதிரி யாரும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் அப்படின்றத இந்த காணொலி காட்சி மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.